கேலசானிக்ஸ் பேசிக்லேருந்து டீச் பண்ணுற சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 4 வீடியோ. ஏற்கனவே நம்ம 3 வீடியோலையும் கேலசானிக்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்ரஸ் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸில் ஈஸியாக அந்த மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணிடணும்னு நான் டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன். பட் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த் எடுக்கலாம், சில பேருக்கு 3 மந்த், சில பேருக்கு 4, 5 அந்த மாதிரி டிஃபர் ஆகலாம். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் க்ரோபோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், நம்ம ஹேண்ட்ஸ்டாண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு க்ரோபோஸ் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கு. ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைக் பொசிஷனில் ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் புஷ்அப்பு. இது ரெண்டையும் உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சாலே க்ரோபோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஈஸியாக பில்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 ஹேண்டையும் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் நீயை எடுத்து உங்கள் ட்ரைசெப்பில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 2 லெக்லேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லெக்கை பொறுமையாக அப் பண்ணுங்க. ஸோ கீழே விழ மாதிரி இருந்தால் எப்படி கீழே வந்துடணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்படி, திரும்பவும் இப்படி. ஸோ ஒன்ஸ் இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 2 லெக்கையும் இப்படி பொறுமையாக தூக்கிட்டு இப்படி ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களாலையும் க்ரோபோஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கேலசானிக்ஸ் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ see you next video guys.